அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. சங்கிமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் கடந்த 4 தஃப்சீர்களில் குர்ஆன் விளக்க உரையில் குடும்பவியல் சம்பந்தப்பட்ட திருமணம், தலாக், இத்தா, நஃபகா என்னும் ஜீவனாம்சம், பால்குடி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சூரத்துல் பக்ராவுடைய 226வது வசனத்திலிருந்து 242வது வசனம் வரை நாம் பார்த்து வந்தோம். அதற்கு மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 ஆயத்துகளை தொழுகை சம்பந்தமாக, அந்த தொழுகை எல்லா நேரங்களிலும் போர் புரிகின்ற நேரங்களிலும் நின்ற வண்ணமாக, நடந்த வண்ணமாக நாம் தொழுது ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 ஆயத்துகளில் சொல்லி காட்டினான். இதற்கு அடுத்து 243வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமுதாயத்தை பற்றி சொல்கிறான். அந்த சமுதாயம் மௌத்தை அஞ்சி, மரணத்தை பயத்தால் அவர்களுடைய வீட்டை விட்டு, அவர்களுடைய ஊரை விட்டு வெளியேறிய ஒரு சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 243வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். மரணம் எல்லா நபர்களுக்கும் வரக்கூடியது. இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் குர்ஆனில் சொல்லி காட்டுவான். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். உலகத்தில் பிறந்தா நிச்சயம் அவருக்கு என்ன இருக்குது? மரணம் என்று இருக்குது. பிறப்புன்னு ஒன்று இருக்குன்னு சொன்னால் இறப்பு என்று ஒன்று என்ன செய்து இருக்குது. ஆனால் இந்த மனிதர்கள் அந்த மௌத்தை அஞ்சி, அந்த மரணத்தை அஞ்சி அவர்களுடைய வீட்டை விட்டு, அவர்களுடைய ஊரை விட்டு என்ன செய்கிறார்கள்? வெளியேறி விடுகிறார்கள். அந்த மனிதர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறான். அலம் தர இலல்லதீன ஹரஜூ மின் தியாரிஹிம், நபியே, தங்களுடைய வீட்டை விட்டு, ஊரை விட்டு வெளியேறினார்களே, அந்த சமுதாயத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அறியவில்லையா என்று கேட்டுவிட்டு, அவர்கள் யார்? வஹும் உலூஃபுன், அவர்கள் 1000கணக்கில் இருந்தார்களே. 1000. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, 1000கணக்கில் என்று சொல்லும் பொழுது அது 4000ஆக இருக்கலாம், 8000ஆக இருக்கலாம், ஏன் 10,000ஐயும் கடந்தும் என்ன செய்யலாம் இருக்கலாம். அத்தனை மக்களும் என்ன செய்து விட்டார்கள்? ஹதரல் மௌத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மௌத்தை அஞ்சி, மரணத்தை பயந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய வீடுகளை விட்டு அவர்கள் வெளியேறி விட்டார்கள். ஏன் போனார்கள் என்ற தஃப்சீரில் எடுத்து பார்க்கும் பொழுது, அவர்களுடைய ஊரில் ஒரு வபா, காலரா போன்ற ஒரு நோய் பரவ ஆரம்பிச்சு. அதனால் பல மனிதர்கள் இறக்க நேரிச்சு. அந்த நேரத்தில் அந்த மனிதர்கள் எல்லாம் இப்படி முடிவு செய்கிறாங்க, நாம மௌத்தே வராத ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சிடணும்? கிளம்பி போயிடணும். அப்படி என்று அவர்கள் எல்லாம் முடிவு செய்து, அப்படியே மக்கள் என்ன செய்கிறாங்க? கடந்து அப்படியே அவர்களுடைய வீடுகளை எல்லாம் விட்டு விட்டு, மௌத்தே வராத ஒரு கிராமம் என்பது இருக்கும், அந்த இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம்? போயிடுவோம். அப்படி என்று என்ன செய்கிறார்கள்? அவங்க போறாங்க. அந்த போகக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்ற வார்த்தை, ஃபகால லஹுமுல்லாஹு, அல்லாஹ் அவர்களுக்கு சொல்கிறான், மூத்து, நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு என்ன மௌத் என்பது வரும், எனவே நீங்கள் மரணித்து விடுங்கள், இப்பவே இறந்து போயிருங்க. அவங்க போய் ஒரு கிராமத்தில் என்ன செய்யறாங்க? 2 மலைகளுக்கு மத்தியில் இருக்கிறாங்க. அந்த இருக்கின்ற மனிதர்களை அல்லாஹ் பார்த்து சொல்கிறான், மூத்து, நீங்கள் என்ன செஞ்சீங்க? இறந்து போயிருங்க. அந்த மனிதர்கள் எல்லாம் எதனை பயந்து போனாங்க? மௌத்தை பயந்து வெளியே போனாங்க இல்லையா? எதை பயந்து வைக்கிறீங்க? எல்லாருக்கும் ஒரு நாள் மௌத்து வரதானே போகுது. நீங்க எப்படி மௌத்தை கண்டு என்ன செய்யறீங்க? விரண்டு போறீங்க. உங்களுக்கு மௌத் என்பது இப்பவே வரட்டும்னு அல்லாஹ் என்ன செய்தான்? சொன்ன உடனே அல்லாஹ் ஒன்று சொன்னால் குன் ஃபயக்கூன், அது நடந்து போயிடும். அல்லாஹ் சொன்னா அந்த மனிதர்கள் அத்தனை நபர்களும் என்ன செஞ்சாங்க? மௌத்தா போயிட்டாங்க. மௌத்தா போய் தஃப்சீர்கள்ல வருது, ஒரு 8 நாள் கழிந்தது. அப்படியே சடலங்கள் எல்லாம் அப்படியே கிடக்கு. அந்த நேரத்திலே ஒரு நபி, அவங்களுடைய பேர் ஹிஸ்கீல், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு வந்த நபிமார்கள்ல ஒரு நபி ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்க அந்த தர்வரதான் என்ற ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு, தாவர்தான் என்ற அந்த பகுதிக்கு வராங்க. வருகின்ற நேரத்திலே ஒரே சடலங்களுடைய நாற்றம் வீசுகிறது. என்ன இவ்வளவு சடலங்கள் கிடைக்கிறது? என்ன ஆயிற்று இந்த மக்களுக்கெல்லாம்? அப்படி என்று அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யறாங்க? கையேந்தி கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த மனிதர்களுக்கு என்ன ஆயிற்று? இந்த மனிதர்கள் எல்லாம் மௌத்தை கண்டு விரண்டோடியவர்கள்,
மௌத்துக்கு பயந்து என்ன செஞ்சாங்க? விரண்டோடி வந்தாங்க. நான் அவர்களை என்ன செய்தேன்? நீங்கள் மரணித்திருவர்கள் நான் மௌத்தாக்கிட்டேன். உடனே அந்த ஹிஸ்கியேல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ், எனக்கென்ற ஒரு சமுதாயம் வேண்டும். இந்த மக்களை எல்லாம் நீ எனக்கு உயிர்ப்பித்து தந்தால் இந்த மக்களை நான் சீர்படுத்துவேன், இவர்களுக்கு நேர்வழி காட்டுவேன். எனவே இவர்களுக்கெல்லாம் நீ ஹயாத்தை கொடு அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான், சும்மா அஹ்யாஹும், பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஹயாத்தை கொடுத்தான். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது சொன்னா, அல் பாசு பாதல் மௌத், ஒரு மனிதன் மரணித்த பிறகு நாளை மறுமையில் எழுப்பப்படுவான். அதை அல்லாஹ் இங்கே உலகத்துல காட்டுறான். ஒவ்வொரு நபியும் கேட்டிருக்காங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், நீ எப்படி உயிர் கொடுக்கிறாய்? இப்ராஹிமே, உங்களுக்கும் சந்தேகமா? என்ன நீங்க இவ்வளவு நம்பி இருந்தீங்க, உங்களுக்கு இதுவா அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கக்கூடியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், என்னுடைய மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடு, இத்மீனான், அதை நிம்மதியை கொடுப்பதற்காக தான் நான் அதை கேட்கிறேன். எப்படி நீ ஹயாத்தை கொடுக்கிற? அவ்வளவுதானே. ஒரு பறவையை எடுங்க, அதை 4 பங்கா என்ன செய்யுங்க, பிரிச்சு என்ன செய்யுங்க, இந்த மலையில அந்த மலையில வைங்க, அல்லாஹ்வுடைய உதவியால் நீ பறந்து செல் அப்படின்னு சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய உதவியால் அது என்ன செய்யும்? பறந்து போயிடும். அல்லாஹ் ஹயாத்தை எப்படி கொடுப்பான்? அல் பாசு பாதல் மௌத், மிக முக்கியமான ஈமான். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, அல்லாஹ் எழுப்புவான் நாளை என்ற அந்த நிலையை அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த சமுதாயத்தை வைத்து காட்டுறான். அப்பொழுது ஹிஸ்கியேல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செய்தார்களாம், யா அல்லாஹ், இந்த மக்கி போன உடல்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? எலும்புகளாக நிற்க வேண்டும். துவா செய்யறாங்க, யா ஹய்யத்துல் பாலி இலாமுல் பாலியா இன்னல்லாஹ் யஅமருக்கு அன் தஜ்தமஇ, ஏ எலும்புகளே, நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நில்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இட்டு இருக்கிறான்னு சொன்ன உடனே அப்படியே எலும்புகளா எந்திரிச்சு நின்றுச்சான். எலும்புக மட்டும் நின்றா? அடுத்து அவர்கள் சொல்றார்கள், யா ஐயத்துல் இலாம், ஏ எலும்புகளே, உங்களுடைய தோள்களையும் உங்களுடைய நரம்புகளையும் உங்களுடைய சதைகளையும் நீங்கள் ஒன்று சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் வந்து சேர்ந்தது. அதற்கு பிறகு சொன்னார்களாம், யா ஐயத்துல் அர்வாஹ், ஏ ரூஹுகளே, உங்களுடைய ஜிஸ்மு உங்களுடைய உடல் தயாராகி இருக்கிறது, இப்பொழுது நீங்கள் வந்து என்ன செய்து கொள்ள, ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ரூஹுகள் அத்தனையும் வந்தது என்று வரலாற்றுகளில் தஃப்சீர்களில் என்ன செய்யறாங்க, எழுதுறாங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. மௌத்த பயந்து போனவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன நிலையை கொடுத்திருக்கிறான் என்பதை இங்கு சுட்டிக்காட்டி, அந்த மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை என்பது இருக்கிறதா இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? சில மனிதர்களை வைத்து காட்டுறான். உமர் ரலியல்லாஹு தஆலா ஷாம் நகரத்துக்கு பயணத்துக்கு வராங்க. அவங்களோட பல சஹாபாக்களும் வராங்க. வருகின்ற அந்த தருணம் ஒரு செய்தி வருகிறது, ஷாம் நகரத்துக்குள்ள வந்துடாதீங்க அமீருல் முஃமினீன் அவர்களே. என்னப்பா ஆயிடுச்சு? ஏன்பா வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? இத்தனை மக்களை கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறேன், ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? இல்ல அமீருல் முஃமினீன் அவர்களே, உள்ள வபா என்ற ஒரு நோய் பரவி கொண்டிருக்கிறது, அதனால் பல மக்கள் இறந்து விட்டார்கள், நீங்கள் உள்ளே செல்லாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அங்கே இருக்காங்க. அபூ உபைதுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா பெரிய சஹாபி. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஹலீஃபாக்கல்ல அவங்களும் ஒரு ஹலீஃபாவாக இருக்க வேண்டியது, ஆனால் அவர் ஷஹீதாக்கப்பட்டாங்க, வஃபாத் ஆகிட்டாங்க, அதனால ஆக்கருடைய அந்த அளவுக்கு அவர்களுக்கு தரம். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து கேட்குறாங்க, என்ன உமரே, என்ன தயங்கி நிற்கிறீங்க? இல்லை, மஷவரா செஞ்சு கொள்ளுவோம், அன்சாரி தோழர்களை அலைங்க, முஹாஜிர்கள் அலைங்க, மஷவரா செய்யப்படுகிறது. ஆலோசனை செய்த உடனே எல்லாரும் திரும்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து கேட்டார்களாம், அஃபிராரம் மின் கத்ரில்லாஹ், என்ன உமரே, நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த கலா கதரை விட்டும் அந்த விதியை விட்டும் தப்பித்து விடுவீர்களா? உங்களுக்கு மௌத்து வரணும்னு சொன்னா நீங்க உள்ள போனா மௌத்தாக தான் போவீங்க, நீங்க அங்க இருந்தாலும் என்ன செய்வீங்க, மௌத்தாக தான் போறீங்க. அப்படி இருந்துகிட்டு நீங்க அல்லாஹ்வுடைய கதரிலிருந்து விதியிலிருந்து நீங்கள் தப்பித்த பார்க்கறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை, அபூ உபைதாவே, இந்த வார்த்தையை மற்றவர்கள் சொல்லியிருந்தால் நான் கவலைப்பட்டு இருக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய மகான்களாக மாண்புமிக்க ஒரு மனிதனாக இருந்து கொண்டு நீங்கள் பார்த்து என்னை இப்படி கேட்டுவிட்டீர்களே என்று சொன்ன அந்த வார்த்தை, லவ் கைருக்க காலஹா யா அபா உபைதா, அபா உபைதாவே, உங்களை தவிர்த்து வேறு யாரேனும் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தால் நான் ஒன்று கவலைப்பட்டு இருக்க மாட்டேன். நீங்கள் போய் என்னை இந்த வார்த்தையை கேட்டு விட்டீர்களே என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நஃபிர்ரு மின் கத்ரில்லாஹி இலா கத்ரில்லா, நீங்க சொன்னது சரிதான், நான் அல்லாஹ்வுடைய விதியிட்டும் ஓடுகிறேன். எங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய விதியிலிருந்து மற்றொரு விதியின் பக்கம் போயிட்டு இருக்கிறேன்.
இதுவும் எனக்கு அல்லாஹ் தக்தீரில் எழுதி தான் வச்சிருக்கிறான். என்ன, அந்த ஷாம் நகரத்துக்குள்ள நீங்க போகாதீங்க என்ற கதரை எழுதி வச்சவன் யாரு தான்? அல்லாஹ் தான். எனவே தான் நான் அதுக்குள்ள போகாம வெளியில போயிட்டு இருக்கேன் என்ற அந்த வார்த்தைகள் போர் நடந்துகிட்டு இருக்கு. அபூ உபைதா ஒன்று சொல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்று சொல்ல, இப்படி போயிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அவங்க தங்களுடைய சுய தேவைக்காக வேண்டி வெளியே போயிருந்தாங்க. அப்படியே வராங்க, வார்த்தைகள் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய கதிர் இப்படி, அல்லாஹ்வுடைய கதிர் அப்படி அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து கேட்டாங்க, அப்துர் ரஹ்மான் என்ன ஆயிருச்சு? இல்லை, இப்படி அங்க வபா என்ற நோய் பரவிக்கிட்டு இருக்கு, அதனால உள்ள போகலாமா வேணாவா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ சொன்னாங்க, சமீஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். யார் சொல்றா? அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், இதா கான பி அர்தின் வ அன்தும் பிஹா, ஒரு ஊரில் ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறது, அந்த ஊரில் நீங்கள் தங்கியிருந்தால் ஃபலா தஹ்ருஜு ஃபிராரம் மின்ஹு, அதிலிருந்து விரண்ட ஓட வேண்டும் என்று நீங்கள் வெளியேறி விடாதீர்கள். ஒரு நோய் இருக்கு, அந்த ஊர்ல பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியே வராதீர்கள். வைதா சமீஅத்தும் பிஹி பிஅர்தின் ஃபலா தகத்திமு அலைஹா, ஒருவேளை ஒரு ஊரிலே நோய் பரவி கொண்டு இருக்கிறதுன்னு உங்களுக்கு செய்தி தெரிகிறது சொன்னால் அந்த ஊருக்கு நீங்கள் வருகை தராதீர்கள், நுழைந்து விடாதீர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஊர்ல நோய் இருக்கும்போது நீங்க அங்க இருந்தீங்கன்னா வெளியே வராதீங்க. ஒருவேளை நோய் அங்க பரவிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அந்த ஊருக்குள்ள நீங்க போவாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஹமிதல்லாஹ, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. யா அல்லாஹ், நான் என்ன நினைச்சேனோ அதை யாரு சொல்லிட்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ஷாம் நகரத்தை விட்டு என்ன திரும்பி போனதாக நமக்கு வரலாறு சொல்லி தருகிறது. சங்கைமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, மௌத்து எல்லா நபர்களுக்கும் என்ன செய்யும்? வந்தே தீரும். மௌத்தை விட்டு ஒரு மனிதன் கடந்து போக வேண்டும் என்று நினைத்தால் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது. அல்லாஹ் மௌத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் எந்த இடத்திலும் குறிப்பிட்ட நேரத்தில் நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த மௌத்தை கொண்டு வந்துடுவான். எப்படி வருகிறதுனா ஹதீஸ்ல, ஒரு மனிதன் ஆழ் கடலில் மரணிக்க வேண்டும் என்று இருந்தால், எங்க கடலுக்கு கீழே மரணிக்கணும்னு சொன்னா கூட அல்லாஹ் அந்த ஒரு தேவையை ஏற்படுத்தி அங்க கொண்டு போயிடுவான். அந்த நேரத்தை அல்லாஹ் என்ன செய்வான்? கொண்டு வந்துடுவான். நீ இந்த நேரத்தில் இந்த ஊரில் நீ மரணிக்க வேண்டும் என்று இருந்தால் ஒரு தேவையை ஏற்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஊருக்கு கொண்டு போவான். நான் ஏன் இங்க வந்தேன் எனக்கு தெரியலையே, அல்லாஹ் கொண்டு வந்தா, எதற்காக கொண்டு வந்தா? உனக்கு மௌத் அங்கதான் இருக்கு. உன்னுடைய கலா கதிர் அஜல் என்பது அங்கதான் முடிய போகுது. எனவே மௌத்தை விட்டும் யாரும் என்ன செய்ய முடியாது. ஒருத்தல உலகத்தில் 150 வருஷம் வாழணும்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் கூடிய வச்சுக்கிட்டு இருந்தான். நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பாடகர் டாக்டர்ஸ் எல்லாம் கூடிய வச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அவன் 150 வருஷம் வாழ்ந்த நினைச்சவன் எத்தனை வருஷம் தான் வாழ்ந்தான்? 50 வருஷம். எதற்காக வேண்டி? தன்னுடைய உறுப்புகள் செயல் இழந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இருப்பானா. இந்த உறுப்பு செயல் இழந்தா அவர் கொடுத்துருவார். டக்குனு கிட்னி செயல் இழந்துருச்சு, உடனே ஒருத்தர் வச்சுக்கிட்டு இருப்பானா. டாக்டர் இல்லாம, டாக்டருடைய தேவை இல்லாம, டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்வார்? சாப்பிட்டு பார்ப்பாரு, இது உனக்கு ஒத்துக்கும் அப்படின்னா தான் அவர் சாப்பிடுவாராம். அப்படிப்பட்ட வீணா போனவங்களாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இருந்திருக்கிறாங்க. மௌத்தே வராதுன்னு நினைச்சா 50 வயசுல மௌத். எப்பொழுது அவர்களுடைய அஜல், அவருடைய ரிஸ்க் முடிஞ்சிருச்சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்ய மாட்டான்? விட்டு வைக்க மாட்டான். உங்களுக்கு இந்த ரிஸ்க்னு இருக்குன்னா அந்த ரிஸ்க்கை அல்லாஹ் தஆலா முழுமையாக கொடுத்துட்டு மௌத்தை என்ன செஞ்சிடுவான்? கொடுத்துருவான். இப்படி பல நிகழ்வுகள் மௌத்து சம்பந்தமா நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனால் இங்கே சொல்ல வரக்கூடிய விஷயம் ஹதரல் மௌத், மௌத்தை அஞ்சி என்ன செய்யக்கூடாது? நாம் என்ன செய்யக்கூடாது? விரண்டாடக்கூடாது. அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், இன்னல்லாஹ லது ஃபத்லின் அலன் நாஸ், மக்களின் மீது அல்லாஹ் பேர அருளை கொண்டிருக்கிறான். வலாக்கின் அக்ஸரன் நாசி, இருந்தாலும் மனிதர்களில் அதிகமானவர்கள் லா யஷ்குரூன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இல்லையே. அல்லாஹ் எப்படி சொல்றான்? நான் எல்லா அருளையும் உனக்கு கொடுக்கிறேன், ஆனால் நீ என்ன செய்யல? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக என்ன செய்யல? இல்லையே. மௌத்தை பயந்து நீ என்ன செய்யற? வாழ்ந்துகிட்டு இருக்கிற. மௌத்தை பயப்படாத. அடுத்து அல்லாஹ் 244வது வசனத்தில் சொல்கிறான், வகாத்திலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் போர் புரியுங்கள். இதை ஏன் அல்லாஹ் இங்க சொல்றானா? மௌத்தை பயந்து வீட்டில் உட்காந்துக்காத. மௌத் அடுத்து அந்த கண்டினியூ எப்படி அல்லாஹ் கொண்டு வரான் பாருங்க. அந்த மக்கள் அப்படி இருந்தார்கள். எதை பயந்து? நோயை பயந்து இருந்தார்கள். அதே போன்று நீங்கள் மரணித்து விடுவீர்கள் என்று எங்கே உட்கார்ந்துராதீங்க? வீட்டில் உட்கார்ந்துராதீங்க. வகாத்திலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரியுங்கள்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல இம்ரானுடைய 168வது வசனத்தில் இப்படி சொல்லுவான், அல்லதீன காலூ லி இஹ்வானிஹிம் வகஅது, போருக்கு போகாமல் தன்னுடைய வீட்டிலே அமர்ந்து கொண்டு தங்களுடைய சகோதரர்களை பற்றி இப்படி சொல்வார்களாம். யாரெல்லாம் போருக்கு போய் மௌத்த ஷஹீதாக்கப்பட்டார்களோ அவங்கள பார்த்து சொல்லுவாங்களாம், லவ் அதாஊனா, அவர்கள் மட்டும் நாங்கள் சொல்ற வார்த்தைகளை கேட்டிருந்தால் மா குத்திலு, அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு சில நபர்கள் சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மனிதர்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஃபத்ரஉ அன் அன்ஃபுசிகுல் மௌத் இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் மட்டும் உண்மையாளர்களாக இருந்தால் மௌத்தை விட்டு உங்களை தடுத்து பாருங்களேன். யாராவது தடுக்க முடியுமா? அல்லாஹ் சொல்றான், சேலஞ்ச் பண்றான், உன்னால மௌத்தை விட்டு நீ பாதுகாத்துக் கொள்ள முடியுமா? ஒருபோதும் பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த மக்களுக்கு சொல்லுங்க. யாரெல்லாம் முனாஃபிகா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, உட்கார்ந்துகிட்டு இருக்காங்களோ அவங்கள பார்த்து நபியே நீங்கள் சொல்லுங்கள். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா பெரிய மாவீரர், போர் வீரர். அவங்க ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, மரண படுக்கையில் இருக்கின்ற வார்த்தை, சொல்கின்ற வார்த்தை, ஹாலித் ஒமா மின் உதுவும் மின் அஅதாஇ, என்னுடைய உறுப்புகளில் இருந்து எல்லா உறுப்புகளும் எந்த உறுப்பும் இல்லை எப்படியாக தவிர காயம் பட்டதாகவே தவிர, ஒன்று அது ஈட்டியினால் இருக்கும், அல்லது வாளினால் இருக்கும், அல்லது அம்புகளால் இருக்கும், என்னுடைய உடல் முழுக்க காயந்தாங்க. யார் சொல்றா? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா. உஹது போர்க்காலம் வரலாறு எடுத்து பார்த்தோம்னு சொன்னா நம்ம இஸ்லாமியர்களுக்கு ஒரு சிறு தோல்வி என்பது ஏற்பட்டிருக்கும், வரலாற்றில் படிச்சா தெரியும். அதற்கான காரணம் யார் தெரியுமா? அன்னைக்கு அந்த முஷ்ரிக்கின் குறைஷிகளுடைய அந்த கூட்டத்தில் இருந்த ஹாலித் இப்னு வலீத் அவங்க ரலியல்லாஹு தஆலா, அவங்களால தான். அதற்கு பிறகுதான் அவங்க இஸ்லாமை தழுவினாங்க. அவ்வளவு பெரிய போர் வீரர். ஆனா அவங்க சொல்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா? படுத்த படுக்கையில இருக்காங்க, எனக்கு உடல் முழுக்க காயம், உடல் முழுக்க எனக்கு காயம் இருக்கிறது, அம்புனால இருக்கு, ஈட்டினால இருக்கு, வாளால இருக்கு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு போர் புரிந்த எனக்கு இந்த படுக்கையிலே மௌத்தை கொடுக்கிறானே. சொல்றாங்க, ஆனா அமூத்து அலா ஃபிராஷி கமா யமூத்துல் ஈர், கழுத மௌத்தாவதை போல. எப்படி சொல்றாங்க? தன்னை எவ்வளவு சிறுமப்படுத்திருக்காங்க பாருங்க. ஒரு கழுத மௌத்தாவதை போல இந்த ஃபிராஷ், இந்த படுக்கையிலே நான் மௌத்தாகிறேன். எனக்கு அல்லாஹ் மௌத்தை கொடுக்கணும்னா எங்கே கொடுத்திருக்கலாமே, அங்க களங்களிலேயே போர்க்களங்கள்ல எனக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா எனக்கு படுக்கையில் அல்லாஹ் என்ன செய்யறான்? மௌத்தை கொடுத்திருக்கிறான். அங்க கொடுத்திருந்தா நான் சந்தோஷப்படுறேன். ஆனா கோழைகளை மாதிரி என்ன செய்யறீங்களே, போரை விட்டு நீங்கள் மௌத்தாயிருவீங்கன்னு பயந்து இப்படி இருக்கிறீங்களே, அப்படி என்று யாரை பார்த்து? அந்த கோழைகளை பார்த்து, அந்த போருக்கு போகாத நபர்களை பார்த்து, முனாஃபிக்குகளை பார்த்து ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை இங்க பதிவு செய்யப்படும். சகைமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துன் நிசாவுடைய 78வது வசனத்திலே சொல்லுவான், ஐனமா தகூனு யுத்ரிககுமுல் மௌத், நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி உங்களுக்கு மௌத் வந்தே தீரும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வான், வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் நீங்க இருந்தாலும் சரி. இதுல புல்லட் ப்ரூஃப், இது என்ன செய்யாது, எதுவும் தாக்க முடியாது. அப்படியே ஏதாவது ஒன்று சுடப்பட்டா அப்படியே என்ன செஞ்சோம், அது வட்டி அடிச்சுக்கிட்டே போயிடும். அப்படிப்பட்ட காரு, அப்படிப்பட்ட வீடு, அப்படிப்பட்ட பங்களா எதுவாக இருந்தாலும் சரி, ஃபி புரூஜின் முஷய்யதா, உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் நீங்க இருந்தாலும் மலக்குல் மௌத் அங்க என்ன செஞ்சிருவார்? உள்ள என்ட்ராயிருவார். அவருக்கு எந்த இடமும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எல்லா இடத்துல என்ன செய்வாரு? உள்ள வரக்கூடியவர் தான் யாரு? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், மலக்குல் மௌத். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்வது, நீங்கள் போர்க்களங்களுக்கு மௌத்தை அஞ்சு என்ன செய்திராதீங்க, இருந்துராதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு படுக்கையிலும் மௌத்தை கொடுக்குறவன் அவன் தான். அதே போல போர்க்களங்களை மௌத்தை கொடுக்குறவன் யார் தான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். உங்களுக்கு ஹயாத்தும் மௌத்தும் யாருடைய கையில தான் இருக்கு? அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வரலாற்று முஅத்தா என்ற கிதாபை முதல் ஹதீஸை பதிவு செஞ்ச ஒரு பெரிய மகான் அப்படின்னு சொன்னா யார் தான்? மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. முஅத்தா என்ற கிதாப் எழுதினவங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை தான் உலகத்துல, என்னன்னா மதீனாவில் மௌத்தாகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவை பார்த்துக்கிட்டே தான் எப்பவுமே என்ன செய்வாங்களா? ஹதீஸ் நடத்துவாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதா அவங்களுடைய அந்த இதுவை பார்த்துக்கிட்டு தான் என்ன செய்வாங்க? பாடம் நடத்துவாங்களாம். அப்போனா எவ்வளவு முஹப்பத் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்ப்பாங்களாம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்ம கொடுப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்ப்பாங்களாம் ஒவ்வொரு நாளும். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஆசை இருந்துச்சு. ஆனா ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்யணும் என்ற எண்ணம் இருக்கும் இல்லையா? ஹஜ் செய்யணும்னா எங்க போகணும்? மக்காவுக்குள்ளே போகணும். மக்காவுக்கு போகணும். எப்படியாவது மக்காவுக்கு அந்த நேரங்களில் மட்டும் போயிட்டு என்ன செஞ்சிருவாங்க? வந்துருவாங்களாம். ஏன்? மௌத் இங்கே தான் நடக்கணும், அங்கே நடக்கக்கூடாது.
அது ஒரு ஆசை, தனிப்பட்ட ஆசை நம்மளுக்கு வருது இல்லையா? நம்ம ஊர்ல நம்ம மௌத்தானா நல்லா இருக்கும், நம்ம ஊர்ல எல்லாரோட இருக்கும் பொழுது இருந்தா இப்படி இருக்கும். நம்மள மௌத்து ஃபர்ஸ்ட் ஆசைப்படுறப்பா என்னன்னு தெரியல, மௌத் இப்படி இருக்கணும் என்று என்ன செய்ய ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அந்த ஆசை யாருக்கு இருந்திருக்கு? மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு இருந்திருக்கு. ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல காண்றாங்க. காணக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு கனவுல அதே கேள்வியை கேட்டுறாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு இல்மு மேல அதிகம் ஷௌக் இருக்கு, ஆசை இருக்கு. நான் மதீனால மௌத்தாவணும்னு நினைக்கிறேன். ஆனா இல்ம தேடி நான் பல நாடுகளுக்கு போகணும். நான் எப்போ மௌத்தாவன் மட்டும் எனக்கு சொல்லிருங்க. யார்கிட்ட கேட்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்த்துக்கிட்டு கேட்கிறாங்க. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படின்னு காமிச்சிட்டாங்க. இப்படின்னு என்ன செய்யறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டாங்க. இப்படிதான் காமிச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே எந்திரிச்சவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி 5ன்னு காட்டினாங்களே, அது 5 நாளா, 5 வாரமா, 5 மாதமா, 5 நாட்கள், 5 வருடங்களா, என்னன்னு தெரியலையே அப்படின்னு என்ன செய்யறாங்க? குழம்பிக் கொண்டு இருக்கிறாங்க. உடனே அந்த காலத்துல பெரிய மகான் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவங்க இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்க. அவங்க கிட்ட அதற்கான கனவு விளக்கத்தை கேட்கிறாங்க. அப்பொழுது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கணவனுடைய விளக்கம் 5 நாள் அல்ல, மாதங்கள் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வந்தது குர்ஆனில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வசனம். என்ன தெரியுமா? அல்லாஹ்வை தவிர்த்து அந்த 5 விஷயங்களை யாருக்கும் தெரியாது. இல்மு ஸா, கியாமத் எப்போ வரும் என்பது அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். மழை எப்பொழுது பெய்யும் என்பது அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். நாளை நீ என்ன சம்பாதிப்பாய் என்பதை அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். பி அர்லின் தமூத், நீ எந்த இடத்துல மௌத்தா போவாய் என்பது அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். அதே போன்று ஒரு கருவில் மாஃபில் அர்ஹாம், கருவிலே இருக்கின்ற குழந்தை ஆனா பெண்ணா என்பதை அல்லாஹ் மட்டும் தான் அறிவான். இன்னைக்கு ஸ்கேன்ல கூட எவ்வளவு வருது மாற்றங்கள், இன்னைக்கு சொல்லிடலாம். ஆனா எவ்வளவு மாற்றங்களை பார்த்திருக்கு, அல்லாஹ் மட்டும் தான் உறுதியா என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அந்த 5 விஷயங்களை தான் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை காமிச்சுக்கிட்டு போனாங்க என்பதை இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த கனவுக்கு விளக்கம் தந்தாங்க. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, மௌத்த எந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, விரும்பி இருக்கிறாங்க. மதீனா போன்ற இடங்கள்ல தஃபன் ஆகணும் என்பது அவங்களுடைய ஆசையா என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு. இந்த 2 வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்துடைய நிகழை பற்றி, மௌத்தை அஞ்சக்கூடாது, அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஹயாத்தும் மௌத்தும் என்பது இருக்கு என்பதை என்ன செய்யணும், யோசிக்கணும் என்பதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனுடைய நிகழ்வுகளை சொல்கிறான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி காட்டுவார்கள், லா தமன்னா லிகால் அதுவி, ஒரு விரோதியை பார்க்கணும், சந்திக்கணும், நான் போர் போடணும் அப்படி என்ற எண்ணம் மட்டும் எப்பவுமே வைக்காது. போருக்கு அழைச்சா நீ போ, போருடைய தேவை இருந்தால் போ, ஆனால் அதே ஆசையாக என்ன செய்யாது, ஒருபோதும் இருக்காது. அடுத்து சொல்றாங்க வஸலுல் அல்லாஹ் ஆஃபியா, எப்பொழுதுமே அல்லாஹ்விடத்தில் உடல் ஆரோக்கியத்தை கேளு, மௌத்து வேண்டான்னு கேட்காத, உடல் ஆரோக்கியத்தை கேளு. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வ இதல் கீமத்த ஃபஸ்பிரு, உனக்கு ஏதேனும் கஷ்டங்கள் சோதனைகள் வருகிறதா, அந்த நேரத்தில் நீ என்ன செய், பொறுமையாக கையாளு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மௌத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக முக்கியமாக ஒரு அழகான ஒரு விஷயத்தை, அழகிய கடன் என்ற வார்த்தைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 245வது வசனத்தில் சொல்றான். மன் ஸல்லதி யுக்ரிதுல்லாஹு கர்தன் ஹஸனா ஃபயுதாயிஃபஹு லஹு அல்ஆஃபன் கஸீரா. அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், யாராவது அல்லாஹ்வுக்கு அழகிய முறையில் கடன் தருவீர்களா? அல்லாஹ் எதை கேட்கிறான்? கடனை கேட்கிறான். மன் ஸல்லதி யுக்ரிதுல்லாஹ, யார் அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பீங்க? அல்லாஹ் என்ன கேட்கிறான்? கடன் கேட்கிறான். அப்படி நீங்கள் கொடுத்தால் ஃபயுதாயிஃபஹு லஹு அல்ஆஃபன் கஸீரா, அப்படி கொடுத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு அதிகமான பன்மடங்கான விஷயத்தை என்ன செய்வான், கொடுப்பான். அல்லாஹ் பன்மடங்காக என்ன செய்வான், கொடுப்பான். இந்த வசனம் இறக்கப்பட்ட உடனே அபூ தஹதா என்ற ஒரு சஹாபி, அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், இன்னல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல லி யுரீது மா மின்னா அல் கர்த, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களிடத்துல கர்ல கேட்கிறானா, எங்க இடத்துல கர்ஸ கேட்கிறானா? எது எங்களிடத்துலயா கடனை கேட்கிறான் அல்லாஹ்? நாங்க என்னத்தை அல்லாஹ்வுக்கு கொடுக்க முடியும்? நாம், ஆமா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு புரியல, என்ன அல்லாஹ் என்னத்தை கடனை கேட்கிறான், அல்லாஹ் கடனை கேட்கிறான் வசனம் இறந்த உடனே. அப்பொழுது சொன்னார்களாம், யார் அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா, அரினி எதக்க, யார சொல்லலாம், உங்களுடைய கரத்தை நீட்டுங்க, உங்க கரத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்களாம், எனக்கு மதீனாவுடைய மேல்புறத்தில் ஒரு தோட்டம் இருக்கிறது, அதே போல கீழ்ப்புறத்தில் ஒரு தோட்டம் இருக்கிறது, 2 தோட்டங்கள் என்னிடத்தில் இருக்கிறது.
அந்த 2 தோட்டங்களில் 2ஐயும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹுக்காக நான் கர்லா கொடுத்துட்டேன், நான் அதை என்ன செஞ்சிட்டேன், கடனா கொடுத்துட்டேன். அப்படி என்றால் என்ன, அல்லாஹ்வுடைய பாதையில நான் அதை கொடுத்துட்டேன், வச்சுக்கோங்க யார சொல்லலாம். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2மே வேண்டாம், ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில கொடுங்க, மற்றொன்று உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் மனைவிகளுக்காகவும் என்ன செய்யுங்க, அதை வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அபூ தஹ்தா ரலியல்லாஹு சொன்னாங்களாம், யார சொல்லலாம், அந்த 2இல் எது சிறந்ததாக இருக்குமோ அதை நீங்களே தேர்வெடுத்து எடுத்துக்குங்க, நீங்களே என்ன செய்யுங்க, முடிவு பண்ணுங்க. அல்லாஹ்வுடைய பாதையில நான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டா நல்லது தான் நான் என்ன செய்யணும், கொடுக்கணும், உங்களுக்கு என்ன தெரியுமோ. அப்பொழுது சொல்றாங்க வரலாற்று ஆசிரியர்கள், அந்த ஒரு தோட்டத்தில் 600 பேரித்த மரங்கள் இருந்துச்சாம். 600 பேரித்த மரங்கள் இருக்கின்ற தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில என்ன செஞ்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இப்படி அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க, அந்த அதற்கு பகரமாக சேகரிச்ச இடம் தெரியுமா, பெரிய சொர்க்கத்தை. வீட்டுக்கு போனாங்க, அந்த தோட்டத்துக்கு, அந்த தோட்டத்தில் என்ன தோட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அந்த தோட்டத்தில் தான் மனைவி மக்கள்லாம் விளையாடிக்கிட்டு அந்த பேரித்த மரங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளியே நின்று கொண்டு அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், யா உம்ம தஹ்தா அவர்களே, இதை நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே விற்று விட்டேன், நீங்கள் வெளியே வாருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே லப்பைக் யா அபா தஹ்தா, இப்பொழுதே நான் வெளியே வந்து விட்டேன், குழந்தைகளை கூப்பிட்டு வந்துட்டாங்க. வந்துகிட்டு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ரபிஹ பைஉக பாரக்கல்லாஹ், உங்களுடைய வியாபாரம் லாபம் பெற்று விட்டது, நீங்க கொடுத்தீங்களே அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன சொல்லி, அதுதான் உலகத்திலே ஆகச்சிறந்த சிறந்த லாபத்தை பெற்ற வியாபாரம் அப்படின்னு யார் சொன்னா, மனைவியுடைய வாயிலிருந்து வந்துச்சு. இதுவே நம்ம வீட்டில் சொல்லவே தேவையில்லை, எவ்வளோங்க பள்ளிவாசலுக்கு போட்டீங்க, என்னங்க சந்தா இவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு என்ன செய்யும் வார்த்தைகள் வரும். எப்படி சொல்லியிருக்காங்க உம்மு தஹ்தா ரலியல்லாஹு தஆலா, நாமளும் அது போல நடந்துக்கணும். அப்படி இருந்தால் நம் மனைவிமார்கள் என்ன செய்வாங்க, தீனுக்காக ஷரியத்திற்காக வேண்டி எதை கொடுக்கணும்னு சொன்னாலும் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. உம்மு தஹ்தா ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை ரபிஹ, அல்லாஹ் பெரிய ஒரு லாபத்தை என்ன செய்திருக்கிறான், இதற்கு பகரமாக நம்மளுக்கு சொர்க்கத்தை என்ன செஞ்சிருக்கான், கொடுத்திருக்கான். ஒரு சஹாபி ஒரு ஒட்டகத்தை கொண்டு வராங்க, அதனுடைய மூக்கணாங்கயிறு கூட அதுலேயே அப்படியே இருக்கிறது, அப்படியே கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொல்றாங்க, ஹாதிஹி ஃபி சபீலில்லாஹ், யாரும் சொல்லல அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் என்ன செய்து விட்டேன், இதை கொடுத்து விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை பார்த்து சொன்னாங்க, லகபிஹா யௌமல் கியாமத்தி 700 நாகா, முஸ்லிம் ஷரீஃப் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஒரு ஒட்டகத்திற்கு பகரமாக நாளை மறுமை நாளில் உங்களுக்கு 700 நாகா, 700 ஒட்டகத்திற்கு பகரமான நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். இந்த ஆயத்து இறங்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆயத்தை இறக்கி இருக்கிறான். சூரத்துல் பக்ரா 261வது வசனம், இதற்கு பிறகு வரக்கூடிய வசனம் தான் அது. மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய செல்வங்களை யார் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒப்புமை எது தெரியுமா, உதாரணம் எது தெரியுமா, கமஸலி ஹப்பத்தின், ஒரு வித்தை போல, ஒரு தானியத்தை போல. எப்படிப்பட்ட தானியம் தெரியுமா, அன்பதத் சபுஅ சனாபில, அந்த ஒரு தானியம், அந்த ஒரு விதை என்பது 7 கதிர்களை உருவாக்கும். எத்தனை கதிர்கள், 7 கதிர்கள். ஒரே இதில் எத்தனை வரும், 7 கதிர்கள் வரும். ஃபி குல்லி சும்பலத்தின், அந்த ஒவ்வொரு கதிர்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிஅத்து ஹப்பா, எத்தனை 100 விதைகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஒரு விதையை வச்சு அதில் உருவாகின்ற அந்த கதிரில் எத்தனை கதிர்கள், 7 வரும். அதில் ஒவ்வொரு கதிர்லையும் எத்தனை இருக்கும், 100 இருக்கும். அப்படின்னா எவ்வளோ ஆச்சு, நீ ஒன்றை விதைத்தால் அல்லாஹ் 700 கொடுக்குறான். அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு என்ன செய்வான், பன்மடங்காக்கி தருவான். ஒரே ஒரு நன்மையை நீங்க செஞ்சீங்கன்னா அதற்கு பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 700 கொடுக்கிறான். இந்த ஆயத்து தான் முதல்ல இறங்கிச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆ செஞ்சாங்க தெரியுமா, ரப்பி ஸித் உம்மதி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு இது போதாது, இன்னும் அதிகமாக கொடு. என்னுடைய உம்மத்துக்கு இது போதாது. ஒன்று செஞ்சா ஒரு நன்மை கிடையாது, 10 நன்மை கிடையாது. எவ்வளவு, 700 கொடுத்த பிறகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தாது, யா அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடு. அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கின ஆயத்து தான் இது. மன் ஸல்லதி யுக்ரிதுல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக அழகிய கடனை கொடுக்கிறாரோ அல்லாஹ் சொல்கிறான், யுதாயிஃப
ஃபயுதாயிஃபு லஹு அضعஃபன் கஸீரா, அல்லாஹ் அதை பன்மடங்காக்கி தருவான். 700 கிடையாது, அதை விட அதிகமாக அல்லாஹ் கொடுப்பான். அப்போ கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை இறங்கின போது அதே துவா தான் செஞ்சாங்களாம். ரப்பி சித் உம்மதி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு இது பத்தாது, 700 அல்ல 7000 கொடுத்தாலும் பத்தாது, இன்னும் என்ன பண்ண அதிகப்படுத்து. அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஜுமருடைய 10வது ஆயத்தை இறக்கினான். குல் இபாதில்லதீன ஆமனு இத்தகூ ரப்பக்கும், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்களை நீங்கள் நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். லில்லதீன அஹ்ஸனு ஃபீ ஹாதிஹி துன்யா ஹஸனா, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் நல்லதை செய்கிறான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் வஅர்துல்லாஹி வாசிஆ, அல்லாஹ்வுடைய பூமி என்பது மிக விசாலமானது என்று சொல்லிவிட்டு சொல்கிறான் இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். ஒருவர் பொறுமையாளராக இருக்கிறார், கொடுத்துட்டு இஹ்லாஸோட செயல்படுறார், யார்கிட்டயும் சொல்லி காட்டல, யாருக்கும் என்ன பண்ணல எடுத்து காட்டல, அப்படி பொறுமையாளராக இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு கணக்கின்றி நாம் கொடுப்போம் என்று சொல்லுங்கள். எது கிடையாது, 700 கிடையாது, 7000 கிடையாது, அதிகம்லாம் கிடையாது, அதுக்கு என்ன கிடையாது, நோ மெஷர்மெண்ட், அதுக்கு எந்த ஒரு அளவுகோலும் கிடையாது. அல்லாஹ் அந்த அளவுக்கு என்ன செய்வான், கொடுப்பான். அதுக்கு ஒரு என்ன கிடையாது, கணக்கிட முடியாது. பிகைரி ஹிசாப், கணக்கே இன்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய இஹ்லாஸை பொறுத்து, உங்களுடைய தக்வாவை பொறுத்து, இறையச்சத்தை பொறுத்து அல்லாஹ் செய்வான், என்ன செய்வான், கொடுத்துக்கிட்டே இருப்பான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிகைரி ஹிசாப், கணக்கின்றி கொடுக்குறேன்னு சொல்றான். ஆனா நாம அல்லாஹ் கேட்கிறான், நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேனே என்னை நீ நலம் விசாரித்தாய், யா அல்லாஹ் எல்லாருக்கும் ஷிஃபாவை கொடுக்கிறவன் நீ எப்படி நோய்வாய்ப்படுவாய்? அல்லாஹ் சொல்வானாம், என்னுடைய அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தானே அவனை நீ கவனிக்கவில்லையா? அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், நான் உணவு இல்லாமல் இருந்தேனே எனக்கு உணவு கொடுத்தாயா? யாருக்கு கேட்கிறான் அல்லாஹ்? என்னுடைய அடியான் உணவு இல்லாமல் இருந்தானே அவனுக்கு நீ கொடுத்திருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், நீ அவனிடத்திலே என்னை பெற்றிருப்பாய், அவனிடத்திலே என்னை நீ பெற்றிருப்பாய். அப்போ உணவு, உடை, இது போன்ற தண்ணீர், இது போன்ற விஷயத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் என்ன செய்வான், ஏழை எளியவர்கள் சம்பந்தமாக கேட்பான். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் மேராஜுக்கு சென்றிருந்தேன், அந்த நேரத்தில் அங்கே ஒரு வாசகம் சொர்க்கத்தினுடைய கதவிலே எழுதப்பட்டிருந்தது, ரஐது லைலத்தன் உஸ்ரிய பி அலா பாபில் ஜன்னா மக்தூபா. என்ன தெரியுமா, அஸ்ஸதகத்து பி அஷ்ரி அம்சாலிஹா, ஒரு தர்மம் செய்றீங்கன்னு சொன்னா அதுக்கு 10 மடங்காக அல்லாஹ் நன்மை தருவான், ஒரு தர்மம் செய்றீங்கன்னா. அடுத்து வாசகம் வல் கரது சமானியத அஷர, ஆனால் நீங்கள் ஒருவருக்கு கடன் கொடுக்குறீங்க, இப்போ அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கல, மற்ற மனிதர்களுக்கு நீங்க கடன் கொடுக்குறீங்கன்னு சொன்னா சமானியத அஷர, அதுக்கு 18 நன்மை அல்லாஹ் கொடுக்குறான். அப்ப சதகா செஞ்சா 10, ஆனா கரதா கொடுத்தா வரதா திரும்பி தான் வரப்போகுது, அது சதகா என்பது வராது, அது அல்லாஹ் கிட்ட தான் எதிர்பார்க்கணும் நன்மையை. ஆனா நீங்க கரதா கொடுக்குறீங்க, ஒருத்தர் கடனை கொடுக்குறீங்கன்னு சொன்னா அதுக்கு 18 நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறான் என்று அந்த வாசகத்தை எழுதி பார்த்தாங்க. அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்டாங்களாம், ஜிப்ரீலே இந்த என்ன விஷயம் இது, மா பாலுல் கர்தி அஃதல் மின சதகா, சதகாவை விட கடன் கொடுப்பது சிறந்ததா, இதனுடைய விஷயம்தான் என்ன அப்படின்னு கேட்ட உடனே சொன்னார்களாம், லி அன்ன சாயில, ஒருத்தன் கேட்கிறான், தர்மம் கேட்கிறான் அப்படின்னு சொன்னா எஸ் அலுவ இந்தஹு, அவனிடத்துல சில விஷயத்தை வச்சுக்கிட்டு இருக்கும், அவன்கிட்ட ஒரு 10 ரூபாவது இருக்கும், 20வது இருக்கும், ஏதாவது இருக்கும், இருந்து கொண்டு அவன் என்ன செய்கிறான், கையேந்துகிறான், தர்மம் கேட்கிறான். ஆனால் வல் முஸ்தக்ரிது, அந்த கடனை கேட்கக்கூடியவன் இருக்கிறானே, லா யஸ்தக்ரி இல்லா மின் ஹாஜத்தின், அவனுக்கு தேவை அதிகமாக இருப்பதினால் ஒன்றுமே இல்லாமல் தான் உன்னிடத்தில் என்ன செய்கிறான், கேட்கிறான். அதற்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1க்கு 18 நன்மை என்ன செய்கிறான், கொடுக்கிறான், சதகாவை விட அதிகமாக கொடுக்கிறான். யார் சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு விளக்கமாக சொல்றாங்க, நீங்க சதகா கொடுத்தீங்கன்னா கேட்கிறவன் ஏதாவது வச்சுக்கிட்டு தான் கேட்பான், ஆனா கடன்காரன் இருக்கிறானே, கடன் கேட்கக்கூடியவன் இருக்கிறானே, அவன் இடத்துல எதுவுமே இருக்காது, மிக முக்கியமான ஒரு தேவைக்காகத்தான் உங்களிடத்திலே வந்து கேட்பான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் கடனை கொடுத்தால் அதற்கு 18 மடங்கு நன்மை என்ன செய்கிறான், கொடுக்கிறான். எங்க ஹஸ்ரத் கடனை கொடுத்தாதான் வாங்கி முடியலையே, வாங்குற வரைக்கும் தான் சந்தோஷமா பேசின்னு இருக்கிறான், அதுக்கப்புறம் அவன் என்ன செய்யறான், போனோ எடுக்கிறது இல்லை, முன்னாடி போய் நின்றாலும் என்ன செய்யறான், இப்படி பேசுறா அப்படி பேசுறான், நம்ம சொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு தடவை நீ கரலை கொடுத்தால் அந்த கரலைக்கான நன்மை, 2வது தடவையும் நீ கரலை கொடுத்தால், கடனை கொடுக்கிறேன்னு சொன்னா அதற்கு சதகாவுடைய நன்மையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறான்.
18 நன்மை அது வந்துருச்சு, பிளஸ் இந்த 10 நன்மையும் சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான் தருகிறான். ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நசை போன்ற கிரதங்கள்ல இந்த ஹதீஸ் என்ன செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இப்படி துஆ செய்வார்களாம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மகரமி. யா அல்லாஹ், பாவத்தை விட்டும், மஅஸம் பாவத்தை விட்டும், மகரமி கடனை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. தினசரி தினசரி இதே கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு சஹாபி இதை கேட்டு கேட்டு யார சொல்லலாம், மா அக்ஸர மா தஸ்தஈது மினல் கரமி, இந்த கடனை விட்டு மொத்தம் எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே, ஒரு நாளும் விட்டபாடு இல்லையே, எல்லா தொழிலுக்கு பிறகும் கடனை விட்டு பாதுகாப்பு கடனை விட்டு பாதுகாப்புன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே, என்னதான் விஷயம்? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னர் ரஜுல ஒரு மனிதன் இதா கரிம அவன் கடன் வாங்கி போது கடன் வாங்கிவிட்டால் கடன் கொடுக்க முடியாமல் என்ன ஆகிவிடுகிறான் தெரியுமா, இதா ஹத்தஸ ஃபகதப அவன் பேசினாலே பொய் பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. என்னப்பா எப்போ கொடுக்குறீங்க, இதோ மத்தியானம் கொடுத்துட்றேன், இதோ இரவு கொடுக்க வேண்டிய என்ற நிய்யத்தை என்ன செய்யாது இருக்காது, பொய் வரும், பொய் வரும். அந்த கடன் வாங்கக்கூடிய ஒன்றுடைய நிலை என்ன செஞ்சிருது, மாறிடுது. வாங்குற வரைக்கும் தான் கொடுக்கணும் என்ற எண்ணம், அந்த எண்ணம் இல்லாத போதே வாங்குறாங்க. அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஅத இதா வஅத அவன் வாக்களிக்கிறான்னு சொன்னால் ஃபஅகலவ அதுக்கு மாற்றமாக தான் நடந்து கொள்வான். வாக்கு ஏதாவது இந்த நேரத்தில் கொடுக்குற குறிப்பிட்ட நேரத்தில் நான் கொடுக்குறேன்னு சொன்னா அந்த வாக்கு மீறுதல். இதை எங்க தெரியுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒரு ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க, ஒரு முனாஃபிக்குடைய அடையாளம் என்னன்னு சொன்னா பேசினா பொய் பேசுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வார்த்தை இது. ஒரு முனாஃபிக்குடைய அடையாளம் 3 என்ன, பேசினால் பொய் பேசுவான், அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வாக்களித்தால் அதுக்கு மாற்றமாக நடந்து கொள்வான், அடுத்து அவனை நம்பப்பட்டால் மோசடி செய்வான். இதுதான் முனாஃபிக்குடைய அடையாளம். அதே அடையாளத்தை கடன்காரனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்குவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு ஜனாசா வருது அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வார்த்தை என்ன தெரியுமா, அலைஹி தைனுன் அலைஹி தைனுன் இவர் மீது கடன் ஏதாவது இருக்கிறதா, அதான் முதல் கேள்வி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கடன் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டா, சல்லு அலா சாஹிபுக்கும் உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழ வச்சுக்கிங்க, நான் தொழ வைக்க முடியாது, ஒரு கடன்காரனுக்கு நான் தொழுகைக்கு நிற்க மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னா இந்த உம்மத் எந்த அளவுக்கு கடன் வாங்கக்கூடிய விஷயத்தில் பயப்படணும். இஎம்ஐ என்னென்னாலும் வாங்கி போடுறோம், நாளைக்கு இருப்போமா என்ற எண்ணம் நம்மளுக்கு இருக்கா, இல்லை, ஆனாலும் வாங்குறது. எந்த தைரியத்தில் அடுத்த நிமிடம் நமக்கு உரிதா தெரியாது, நான் அடுத்த நிமிஷம் நம்ம இருக்க முடியுமா, நைட்டு போய் படுக்கிறோம் காலையில் எந்திரிப்போமா என்பது தெரியாது. அப்படி வாழ்க்கையை வைத்துக்கொண்டு ஏராளமான கடன், ஏராளமான கடன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை பார்த்து கேட்ட வார்த்தை அலைஹி தைனுன், இதற்கு என்ன செய்ய ஏதாவது கடன் இருக்கிறதா. இப்படி ஒரு சஹாபி வந்தாங்க, எடுத்துட்டு வந்தாங்க ஜனாசா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஆம் யா ரசூலுல்லாஹ், தீனாரானி 2 தீனார் அவர் மீது கடன் இருக்கிறது. அலைஹி தீனாரானி வெறும் 2 தீனார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைக்க மாட்டேன்னாங்க. அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா பக்கத்தில் நிற்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஹுமா அலைய, அதை 2 நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன், நீங்க தொழு வைங்க யா ரசூலுல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தொழு வச்சாங்க. ஃபத்தஹ் மக்கா வெற்றி பெற்று வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ கதாதா பார்த்த உடனே முதல் கேள்வி கேட்டாங்க, அந்த பொறுப்பை எடுத்தீர்களா, அதை நிறைவேற்றினீங்களா, அந்த 2 தீனார் கொடுக்குறேன் அன்னைக்கு வாக்கு கொடுத்தீங்களே அதை கொடுத்தீங்களா அபூ கதாதாவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்காங்க. ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டது. சொன்னது மட்டுமல்ல, அதை செயல்படுத்தினார்களா என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிக்கு பிறகு நல்ல செல்வம் எல்லாம் வந்துருச்சு, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நல்லா வந்துருச்சு. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஜனாசா வந்தா அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இந்த ஜனாசாவுக்கு ஏதேனும் கடன் இருக்கிறதா, கடன் இருக்கிறான், ஆம் யா ரசூலுல்லாஹ் சொன்னா அதை நான் என்ன செய்கிறேன், அடைக்கிறேன், பைத்துல் மால்ல இருந்து என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. அது மாதிரி என்ன செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் புறத்தில் இருந்து அந்த கடனை என்ன செஞ்சிருக்காங்க, அடைச்சிருக்கிறாங்க. இப்படியும் வரலாற்றில் நமக்கு என்ன செய்து பதிவு செய்யப்படுது. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும். நம்ம கண் மூடக்கூடிய நேரத்தில் கடன் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வாங்கும் பொழுது பயப்படணும், அச்சம் வரணும், இதை வாங்கி போடு அதை வாங்கி போடுன்னு என்ன செய்வோம், வீட்டில் சொல்லதான் செய்வாங்க. நாம் எந்த அளவுக்கு நடந்துக்கணும் என்பதை என்ன செய்யணும், யோசிக்கணும். கடன் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் இடத்துல என்ன செய்யணும், கேட்கணும். அல்லாஹ் சொல்கிறான் அடுத்து,
வல்லாஹு யக்பிது வ யப்சுது, அல்லாஹ் தான் செல்வத்தை குறைவாக கொடுக்கக்கூடியவனும் வ யப்சுது விசாலமாக கொடுக்கக்கூடியவனும் அல்லாஹ் தான். உங்களுக்கு ஏன் குறைவாக கொடுத்திருக்கிறான், அவனுக்கு ஏன் அதிகமாக கொடுத்திருக்கான், அது அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். அது அல்லாஹ்வை தவிர்த்து யாருக்குமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன் என்ன மட்டும் ஏழையா படைச்சான் சொல்ல முடியாது, ஏன் அவனை பணக்காரக படைச்சான் அதுக்கு அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஒரு மன்னர் இருந்தாராம், அவர் இடத்துல பணியுடை செய்யக்கூடிய பணியாளர் ஒருவர் எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பானா. எப்பவுமே பணியுடை செய்யக்கூடிய இடத்துல சிரிச்ச முகத்தோடு தான் அவனுடைய முக ஃபேஸ் எப்பவுமே ஜொலிச்சுட்டே இருக்கும். மகிழ்ச்சி, சிரிப்பு, சந்தோஷம் அந்த முகத்துல பணிவிடை செய்யக்கூடிய இடத்துல. ஆனா அரசர் இடத்துல அந்த சந்தோஷம் இல்லை. எப்போ பார்த்தாலும் அவனை பார்த்தா பொறாமையா இருக்கும், என்னடா எப்போ பார்த்தாலும் ஸ்மைல் ஃபேஸ்லேயே இருக்கிறான் இவன் அப்படி என்ற ரீதியில் அவருக்கு என்ன செய்யுது, கோபம் வருது. ஒரு நாள் அமைச்சர் கிட்ட கேட்டாராம், என்னையா எப்போ பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கிறான், ஒண்ணுமே இல்லை அவன்கிட்ட, அவனிடத்துல செல்வம் இல்லை, ஒழுங்கான ஆடை இல்லை, எதுவுமே இல்லை, சந்தோஷமா இருக்கிறான். என்கிட்ட உலகத்துல இருக்கிறது எல்லாமே இருக்கு, வைடூரியம் இருக்கிறது, தங்கம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, ஆட்சி இருக்கு, எல்லாமே இருக்கு. அரசரே இதுதானே உங்களுடைய கேள்வி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு வேலை முடிச்சுட்டு அவர் போவார் இல்லையா, அந்த யாரு பணிவிடை செய்யக்கூடியவன், அவன் இடத்துல ஒரு பொட்டலத்தை என்ன செய்யுங்க, ஒரு பொட்டலத்தை எடுத்து கொடுங்க, என்னது பொற்காசுகளை வச்சு கொடுங்க, அதுக்கு மேலே 100 தீனார்கள் 100 பொற்காசுகள் இருக்குன்னு எழுதுங்க, ஆனால் அதில் 99 மட்டும் வைங்க. எதை வைங்க, 99 மட்டும் வச்சுக்கிட்டு மேலே எழுதும் போது என்ன எழுதிருங்க, 100 எழுதிருங்க. நாளைக்கு அவன் எப்படி வரான்னு பாருங்க. சரின்னு சொல்லிட்டு அரசனை எடுத்து கொடுத்தாரு. அவனை பார்த்தான், 100 பொற்காசுகளா, சந்தோஷத்தில் என்ன செய்ய வீட்டுக்கு போனான். அதே மகிழ்ச்சி, வீட்டுக்கு போன உடனே மனைவி மக்கள் எல்லாரும் உட்காந்துக்கிட்டாங்க, 100 பொற்காசுகளை கொடுத்துருக்காங்கன்னு திறந்தான். எல்லாரும் கவுண்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க, 1 2 எல்லாம் எண்ணாங்க. எண்ணி பார்த்தா எத்தனை தான் இருந்துச்சு, 99, 1 குறையுது. மனைவி அப்படியே பார்க்குறா, என்னயா வர நேரத்தில் ஏதாவது பண்ணிட்டு வந்துட்டியா அப்படி என்ற ரீதியில் அவங்க என்ன செய்யறான் பார்க்குறான். இவன் உடனே எங்கே நான் போட்டேனே தெரியலையே, ஆஹா வர வழியில் எங்கேயாவது விழுந்துருச்சா அப்படி என்ற ஒரு எண்ணம் அவருக்கு என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. வந்த வழி நைட்டோட நைட்டாக என்ன பண்ணுறாங்க, கணவன் மனைவி குழந்தைகள்லாம் விளக்க பிடிச்சிக்கிட்டு தேடிட்டு வராங்க. தேடுறாங்க கிடைக்கவே இல்லை. இரவு நேரம் முழுக்க. அடுத்த நாள் காலையில் அவர் சோர்ந்து போய் அந்த சந்தோஷமே இல்லாமல் மகிழ்ச்சியே இல்லாமல் ராஜாவிடத்துல என்ன சார் நிற்கிறார். ராஜா பார்க்குறாரு, அரசர் பார்க்குறாரு, என்னையா இவ்வளோ சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு பார்த்தா, அதுதான் அரசரே 99 இருக்கே, அதை பற்றி நினைக்க மாட்டான், 1 தொலைஞ்சி போயிருச்சுன்னு நினைக்கிறான் பார்த்தீங்க, அதுக்கு தான் சந்தோஷம் போயிருச்சு. இருக்கிறத என்ன செய்ய மாட்டான், 99 இருக்கு, ஆனால் 1 காணா போயிருச்சு என்பதற்காக வேண்டி அவனுடைய அத்துணை சந்தோஷத்தையும் அவன் மனைவியிடத்தில் கூட பேசாமல் இருந்திருப்பான். காரணம் என்ன, அவனுக்கு கொடுக்கப்பட்டதை வைத்து ஒருவனும் என்ன செய்ய மாட்டான், போதுமாக்கி கொள்ள மாட்டான். வேண்டும் போதும் என்ற மனம் அவனுக்கு என்ன செய்யாது வராம இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று என்ன செய்வான், ஆசை கொண்டே இருப்பான். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆதமுடைய மைந்தருக்கு 3 பொற்குவியல்கள் கொடுத்தாலும் இன்னும் வேண்டும் என்றுதான் என்ன செய்வான், யோசிப்பான். இதுதான் அவனுடைய வாயிலை மண்ணை அப்பி பிள்ளுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவனுடைய வாயில மண்ணை போடும் போதுதான் அந்த ஆசை போகும். அப்படின்னா என்ன, மௌத்தா போனதான் அந்த ஆசை போகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வல்லாஹு யக்பிது வ யப்சுது, அல்லாஹ் செல்வத்தை யாருக்கு குறைவாக கொடுக்க வேண்டும், யாருக்கு விசாலமாக விரித்து கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தான் என்ன செய்வான், முடிவு செய்வான் என்று அல்லாஹ் இப்படி முடிக்கிறான். வ இலைஹி துர்ஜஊன், அவன் பக்கம்தான் அனைவரும் மீள வேண்டும். முடிக்கும் போதே அல்லாஹ் எப்படி முடிக்கிறான், காசு பணம் செல்வம் இருக்குன்னு என்ன செய்யாத, நீ ஆட்டம் கொள்ளாத, அவன் பக்கம் தான் என்ன செய்ய வேண்டும், திரும்ப வேண்டும். உன்னிடத்தில் இருக்கின்ற செல்வத்தை போதும் என்று வைத்து கொண்டு கடன் வாங்காமல் சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து நீ அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய, திரும்பி வா என்பதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை வ இலைஹி துர்ஜஊன் என்ற வாசகத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தான் மீளப்படுவீர்கள் என்று அல்லாஹ் இந்த 245வது வசனத்தை அல்லாஹ் முடித்து வைக்கிறான். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் சிறந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். மௌத்தை பயந்து ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. நாம் மௌத்துக்கு ஆசைப்படவும் கூடாது. ஆஃபியத், உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் இடத்துல கேட்க வேண்டும். அதே போன்று யாருக்கேனும் கடன் கொடுத்தால் அதை நல்ல முறையில் வாங்குவதற்கு நாம் என்ன செய்யணும், முயற்சி செய்யணுமே. எந்த ஒரு நேரத்திலும் அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடிய துன்பப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது. அதே போன்று நாம் யாரிடத்திலும் கடன் வாங்கினால் அதை சீரான முறையில் நமக்குடைய மௌத்துக்கு முன்னால், குறிப்பிட்ட தவணைக்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், கொடுத்து விட வேண்டும். அந்த நல்ல பழக்கங்களை நாம் என்ன செய்யணும், உயர்ந்த தன்மைகளை உயர்ந்த அந்த பண்புகளை நாம் எனக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி. ரப்பி ஸித்னி இல்மா. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.